முத்துராஜ் கேக்வாட் 1997ல புனேல தான் பிறந்தார். இவங்க அப்பாவும் இவரும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மேட்சை போய் கிரவுண்ட்ல பாத்துருக்காங்க. இதை பார்த்த அப்புறம் தான் இவருக்கு கிரிக்கெட் விளையாடணுன்ற ஆர்வமே வந்திருக்கு. தன்னோட 6 வயசுல லோக்கல்ல இருந்த ஒரு கிரிக்கெட் கிளப்ல சேர்ந்து பிராக்டிஸ் பண்றாரு. இங்கேயே தன்னோட 11 வயசு வரைக்கும் பேசிக்கான கிரிக்கெட் ஷாட்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு கிரிக்கெட் கிளப்ல சேர்ந்து அவருடைய 13 வயசுலயே டொமஸ்டிக் லெவல்ல நடக்கிற கிளப் மேட்ச்ல 71 பாலுக்கு 63 ரன் அடிச்சு அதோடைய அடுத்த டோர்னமெண்ட்ல 302 ரன் அடிக்கிறார். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா அண்டர் 19 டீம்ல விளையாட ஆரம்பிக்கிறார். அங்க தன்னோட முழு திறமையுமே வெளிப்படுத்தி தான் ஒரு சிறந்த கிரிக்கெட் பிளேயர் நிரூபிச்சு அப்படியே ஐபிஎல் டீமுக்குள்ள வந்து ஸ்டார்டிங்ல சொதப்பினாலும் அதுக்கப்புறம் சிஎஸ்கே டீமுக்கு ஒரு தூணாவே நின்று அந்த டீமும் ஜெயிக்க வச்சு கடைசியா இதுக்கெல்லாம் கிடைச்ச பலனா இவருக்கு இந்தியன் டீம்ல 2021ல வாய்ப்பு கிடைக்குது. இவருக்கு கிடைச்ச குறைவான சான்ஸ்லயே T20ல 3 டைம்ஸ் 50 அடிச்சிருக்காரு. ஒரு டைம் சதமும் போட்டிருக்காரு. இவருக்கு 2022ல ODIல விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஆனா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்குமே வெறும் 4 மேட்ச் மட்டும் தான் விளையாடி இருக்காரு. அதுலயுமே 71 ரன் அடிச்சு தான் ஒரு சிறந்த பிளேயரா நிரூபிச்சாரு. முத்துராஜ் கேக்வாட் இந்தியன் டீமுக்கு ஒரு சிறந்த பிளேயர்னு உங்களை எத்தனை பேருக்கு தோணுது? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.